ஓம் சாய்ராம். அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம். சாய்ராம், சாய் சீனு. சாய்ராம், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அற்புதமான ஒரு ஆலயம் பார்த்திங்கன்னா, நம்ம பாபாவுடைய புனிதமான ஸ்ரீ சாய் சச்சரிதத்தில் அத்தியாயம் 30 வர சப்தரிங்கி தேவி மாதா கோயிலுக்கு நம்ம வந்திருக்கோம். இந்த ஆலயத்தை பற்றி முழு தகவலும் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். அதுபோக ஷிரடிக்கு போகிற சாய் பக்தர்கள் கண்டிப்பாக ஒரு முறையாவது நாசிக்கிலிருந்து சரியாக 74வது கிலோமீட்டரில் அமைஞ்சுள்ள நம்ம சப்தரிங்கி தேவி மாதா கோயிலுக்கு கண்டிப்பாக போங்க. ஏன்னா பாபாவுடைய புனிதமான ஸ்ரீ சாய் சச்சரிதத்தில் அத்தியாயம் 30 திரு காக்காஜி வைத்தியா என்ற ஒரு குருக்களுடைய பிரச்சனையை தேவி பார்த்திங்கன்னா நேராக பாபா கிட்ட அமைச்சு வைப்பாங்க. பாபாவுடைய சுப தரிசனம் பெற்ற பிறகு திரு காக்காஜி வைத்தியாவுடைய அந்த மனசார்ந்த நோய்கள் எல்லாமே முழுமையாக போயிருக்கும். இன்றைக்கி அப்படிப்பட்ட புனிதமான ஸ்ரீ சப்தரிங்கி தேவி மாதா கோயிலை பற்றி முழுமையாக இந்த வீடியோ பதிவில் பேச போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சாய்ராம், நம்மளுடைய சப்தரிங்கி தேவி மாதா டெம்பிளுக்கு ஷிரடியிலிருந்து போகிற மாரி இருந்தால் கிட்டத்தட்ட 127 கிலோமீட்டர் நம்ம பயணம் பண்ணணும். கிட்டத்தட்ட ஒரு 3.5 மணிலேருந்து 4 மணி நேரம் உங்களுக்கு பயண நேரமாக அமையும். நம்ம பார்த்திங்கன்னா இந்த பயண நேரத்தில் ஃபுல்லாக ஃபாரஸ்ட் மேலே ஏறி போகிற மாரி தான் இருக்கும். ரொம்ப ஒரு அற்புதமான குளிர் சார்ந்த பிரதேசத்தில் நம்ம பார்த்திங்கன்னா சப்தரிங்கி தேவி மாதா பக்தர்களுக்கு காட்சி கொடுக்குறாங்க. நீங்கள் நாசிக்கிலிருந்து சப்தரிங்கி தேவி கோயில் மாதாவுக்கு போகிற மாரி இருந்தால் ஒரு 77 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நீங்கள் சப்தரிங்கி தேவி மாதா கோயிலுக்கு போக முடியும். அதுவே நீங்கள் ஷிரடியிலிருந்து நீங்கள் நேரடியாக சப்தரிங்கி தேவி கோயிலுக்கு போகிறதுனா கிட்டத்தட்ட 127 கிலோமீட்டர் நீங்கள் பயணம் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சப்தரிங்கி தேவி மாதா கோயிலுக்கு போகிற பாதை தான். இந்த பாதை பார்த்திங்கன்னா நம்ம மலை மேலே கிட்டத்தட்ட ஒரு 20லிருந்து 25 நிமிஷம் நம்ம ட்ராவல் பண்ணுற மாரி இருக்கும். ரொம்ப இயற்கை சூழ்ந்த ஒரு பகுதியில் பார்த்திங்கன்னா நம்ம தாய் சப்தரிங்கி தேவி மாதா அமைஞ்சிருக்காங்க. இதுதான் நம்ம சப்தரிங்கி தேவி மாதாவுடைய நுழைவாயில். இந்த நுழைவாயிலிருந்து அப்படியே நம்ம மேலே ஏறணும்னா கிட்டத்தட்ட ஒரு 25 நிமிஷம் நம்ம ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்கும். இங்கே இருக்க இயற்கை சூழல் பார்த்திங்கன்னா நம்ம மனசு ரொம்ப ஒரு சந்தோஷத்தை நோக்கி போகும். ஏன்னா தேவியை பார்க்கணும் அப்படின்னா அந்த ஆனந்தத்தை சொல்ல வார்த்தை இல்லை. அது போக பார்த்திங்கன்னா நம்ம பாபாவுடைய புனிதமான நூல் ஸ்ரீ சாய் சச்சரிதத்தில் அத்தியாயம் 30 நீங்கள் எல்லாருமே படிச்சிருப்பீங்க. திரு காக்காஜி வைத்தியான்னு சொல்லிட்டு நம்ம சப்தரிங்கி தேவி மாதா கோயிலுடைய பூச்சாரி. அவர் பார்த்திங்கன்னா தேவியை தினந்தோறும் பூஜை பண்ணுவார். இருந்தாலும் திரு காக்காஜி வைத்தியாவுக்கு பார்த்திங்கன்னா தேவியை பூஜை பண்ணாலும் அவர் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு கவலை, ஏதோ ஒரு கஷ்டம், ஏதோ ஒரு கவலை அவருக்கு, அதாவது சொல்ல முடியாத ஒரு பிரச்சனை அவர் தொடர்ந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த நிலையில் திரு காக்காஜி வைத்தியா என்ன பண்ணுவார்னா நம்ம சப்தரிங்கி தேவியோடைய மாதாவை வணங்குவார். ஏன்னா அவர் தான் பூஜாரி. அவர் தாயாண்ட மண்டிட்டு வணங்குவார். தாயே, எனக்கு மனசில் ஏதோ ஒரு கவலையை என்னை ஆட்கொள்ளுது. இந்த கவலையால் என்னால் சந்தோஷத்துக்கு நான் வெளியே வர முடியல. எனக்கு எப்படின்னா உதவி பண்ணீங்க தாயே அப்படின்னு சொல்லிட்டு தேவியோடைய பாதத்தை தொட்டு திரு காக்காஜி வைத்தியா வணங்குவார். இந்த கதை பார்த்தீங்கன்னா சாய் சச்சரிதத்தில் அத்தியாயம் 30 வருது. நீங்கள் எல்லாமே படிச்சிருப்பீங்க. அப்போ வணங்கும் போது அன்று இரவு தேவி பார்த்தீங்கன்னா திரு காக்காஜி வைத்தியாவுக்கு, அதாவது பூச்சாரிக்கு தேவி காட்சி கொடுப்பாங்க. காட்சி கொடுத்து சொல்லுவாங்க, உன்னுடைய பிரச்சனை, இந்த மனசார்ந்த பிரச்சனை தீரணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் பாபாவை போய் பாருங்கன்னுவாங்க. ஆனால் காக்காஜி வைத்தியா பாபான்னு சொல்கிற உடனே அவர் திரும்பகேஸ்வரில் இருக்கிற சிவனை நினைப்பாங்க, ஜோதிலிங்கத்தை நினைப்பாங்க. அப்போ அவர் பார்த்தீங்கன்னா திருமலகேஸ்வரர் அங்கே 10 நாள் தங்கியிருப்பார், பஞ்சாச்சரணம் ஓதுவார். இருந்தாலும் அவருக்கு அந்த பிரச்சனை தீராது. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா சப்தரிங்கி தேவி கோயிலுடைய அந்த மலையை தான் இப்போ காட்டுறோம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா நுழைவாயில். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இழுவை ரயில் மூலியம் தான் நம்ம மலை ஏற போகிறோம். அந்த மலைப்பகுதி தான் உங்களுக்கு காட்டுறோம். இந்த இழுவை ரயிலில் நீங்கள் தேவியை தரிசனம் பண்ணணும், மேலே ஏறி மலைக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் ஒரு நபருக்கு கிட்டத்தட்ட 120 ரூபா நம்மளுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த 120 ரூபா கொடுத்து நீங்கள் மலைக்கு கிட்டத்தட்ட
கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் மேலே போய்ட்டு தாயை வணங்கி 1 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் கீழே இறங்கலாம். அப்படிப்பட்ட ஒரு புனிதமான ஆலயம். இந்த சப்தரிங்கி தேவி கோயிலுடைய பூச்சாரி திரு காக்காஜி வைத்தியா வந்து நாசிக்கில் திரும்பகேஸ்வரன்ட போவார். அங்கே ஒரு 10 நாள் தங்கி அங்கே பஞ்சாட்சரம்லாம் ஓதி இறைவனை ஜோதிலிங்கத்தை வழிபடுவார். வழிபட்டு மறுபடியும் அவர் வந்து வணிக்கு திரும்புவார், அதாவது சப்தரிங்கி தேவி கோயில் மாதாக்கு திரும்புவார். அப்படி திரும்பியும் அவருக்கு அந்த மனசார்ந்த பிரச்சனை வந்து தீராது, அதே குழப்பத்தில் இருப்பார். அப்போ தேவியோட திருப்பாதத்தை நோக்கி அவர் வந்து வேண்டுவார், அம்மா நீங்கள் சொன்ன மாரி நான் வந்து பாபா வந்து சிவனாக இருப்பாருன்னு சொல்லிட்டு திரும்பலகேஸ்வருக்கு வந்து அங்கே வந்து சிவனை வேண்டிட்டு வந்திருக்கேன். இருந்தாலும் எனக்கு மன சார்ந்த பிரச்சனை இன்னும் தீரலை, எப்பவும் எனக்கு தந்த மன தெளிவு கிடைக்கும் அப்படின்னு கேட்பார். கேட்டுட்டு இவர் வந்து வீட்டுக்கு போயிடுவார். அன்று இரவு பார்த்தீங்கன்னா சப்தரிங்கி தேவி மாதா வந்து ஒரு பிரத்யேகமான காட்சி வந்து திரு காக்காஜி வைத்தியாவுக்கு கொடுப்பாங்க. இந்த காட்சி கொடுத்த பிறகு அவங்க சொல்லுவாங்க, நீ போக வேண்டிய இடம் திரும்பலகேஸ்வர் கிடையாது, நீ போக வேண்டிய இடம் ஷிரடியில் இருக்க சமர்த்த சாயை தான் நீங்கள் பார்க்கணும். அவரை பார்க்கும் பொழுது அவருடைய சுப தரிசனம் உனக்கு கிடைக்கும் பொழுது உன்னுடைய எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவுக்கு வரும், உன் மனசார்ந்த பிரச்சனை முழுமையாக நீங்கும் அப்படின்னு சொல்லிட்டு சப்தரிங்கி தேவி மாதா வந்து சொல்லியிருப்பாங்க. இவரும் என்ன பண்ணுவார்னா, ஷிரடிக்கு எப்படி போகிறது, யார் மூலியமாக போகிறது, ஷிரடி நம்மளுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த நிலையில் பாபா அங்கே ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை நடத்துகிறாரு. நம்ம பாபாவுடைய முக்கியமான ஒரு பக்தர் பார்த்தீங்கன்னா திரு மாதராவ் தேஷ்பண்டேல் ஷேமா. நம்ம சிவனுக்கு எப்படி நந்தியோ அதே போல் பாபாவுக்கு வந்து மாதராவ் தேஷ்பண்டேல் ஷேமா. அப்போ ஷேமாவுக்கு வந்து சிறு வயசில் ஒரு தோல் சார்ந்த ஒரு பிரச்சனைகள் வரும். இந்த தோல் சார்ந்த பிரச்சனைகள் முழுமையாக குணமடையணும்னு சொன்னால் ஷேமாவுடைய அம்மா பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் சப்தரிங்கி தேவி மாதாவை வேண்டுவாங்க. ஏன்னா ஷேமாவுடைய குலதெய்வம் பார்த்தீங்கன்னா சப்தரிங்கி தேவி மாதா தான். அப்போது காலப்போக்கில் வந்து இதை வந்து தேவிக்கு பண்ணுற அந்த பிரார்த்தனையை வந்து அந்த அம்மா மறந்துடுவாங்க. ஷேமாவுடைய உடல்நலம் பூர்ணமாக குணமடையும். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா ஷிரடிக்கு ஒரு ஜோசியர் வருவார். அப்போ ஜோசியர் வந்து ஷேமாவை வந்து அந்த ஜாதகத்தெல்லாம் பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது, நீங்கள் வந்து சப்தரிங்கி தேவி கோயிலுக்கு சில பரிகாரங்கள் செய்ய மறந்துட்டீங்க, உடனே போங்க அப்படின்னு சொல்லும் போது இவர் என்ன பண்ணுவார்னா பாபாவை தேடிட்டு துவாரகமாக்கி வருவார். ஏன்னா ஷியாமாவுக்கு பார்த்தீங்கன்னா பாபா தான் சப்தரிங்கி தேவி. உடனே வந்து பாபாண்ட சொல்லுவார். பாபா உடனே என்ன பண்ணுவார்னா ஷியாமாவை அழைப்பார். ஷியாமாவை கிட்ட சொல்லுவார் பாபா, உடனே தேவிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஜதை வெள்ளி ஸ்தனங்கள் வந்து ரெடி பண்ணி கொண்டு போ, உடனே கொண்டு போய் உன் பிரார்த்தனை நிறைவேற்று, தேவியை போய் பாரு அப்படின்னுவார். ஷியாமாவும் அங்கேருந்து ஷிரடியிலிருந்து நாசிக்கில் இருந்து பார்த்தீங்கன்னா சப்தரிங்கி தேவி கோயில் மாதா கோயிலுக்கு வந்துடுவார். அப்போ வந்து நேராக பூச்சாரியை தேடுவார். அந்த கோயிலுடைய பூச்சாரி தான் திரு காக்காஜி வைத்தியா. அப்போ காக்காஜி வைத்தியா வந்து கேட்பார், நீங்கள் யார், எங்கேருந்து வந்திருக்கீங்க அப்படின்னு ஷியாமாண்ட கேட்பார். ஷியாமா உடனே சொல்லுவார், நான் இதில் ஷிரடியிலேருந்து நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு. உடனே ஷியாமாவை சேர்த்து கட்டி பிடிப்பார். ஷிரடியிலேருந்து வந்திருக்கீங்களா அப்படின்னா பாபாவை உங்களுக்கு முழுமையாக தெரியுமே. அப்போ ஷியாமா சொல்லுவார், பாபா கூட தான் நாங்கள் இருக்கோம், பாபா எங்கள் கூட சாப்பிடுவார், எங்கள் கூட அமருவார், பாபா கூட தான் நாங்கள் எல்லாமே இருக்கோம், பாபாவுடைய கூட்டுறவு பாபாவுடைய தர்பார் எல்லாமே எங்கள் கிராமத்தை சார்ந்து தான் இருக்குது அப்படின்னு சந்தோஷமாக சொல்லுவார். உடனே இவர் என்ன பண்ணுவார், மனசில் அவ்வளோ சந்தோஷம் வந்து ஷியாமாவை கட்டி அணைப்பார். இந்த பிரார்த்தனையை ஷியாமா சொன்ன பிறகு அந்த தாய்க்கு கொண்டு வந்த அந்த ஒரு ஜோடி வெள்ளி சனங்கள் எல்லாமே தாய்க்கு அந்த காலுக்கு வந்து சமர்ப்பணம் பண்ண பிறகு பூஜை எல்லாம் முழுமையாக நிறைவேற்ற பிறகு ஷியாமா என்ன பண்ணுவார்னா காக்காஜி வைத்தியாவை ஷிரடிக்கு கூட்டு போவார். ஏன்னா காக்காஜி வைத்தியா சொல்லுவார், நான் பாபாவை பார்க்கணுன்னு. ஷிரடிக்கு 2 பேரும் கிளம்பி வருவாங்க. அப்போ ஷிரடிக்கு கிளம்பி வந்த உடனேயே தோரகமாயில் நம்ம சாய்நாதர் அமர்ந்திருப்பார். அப்படி அமரும் போது சாஷ்டாங்கமாக அவருடைய திருவடியை தொட்டு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணுவார். நமஸ்காரம் பண்ண பிறகு அப்படியே அமர்ந்து அவர் முன்னாடி உட்காருவார். பாபாவும் இவர் யார், எங்கேருந்து வந்திருக்காரு ஒரு வார்த்தை கேட்க மாட்டார். காக்காஜி வைத்தியாவும் தன்னை பற்றி பாபாண்ட அறிமுகப்படுத்த மாட்டார். ஆனால் பாபாவுடைய அந்த சுப தரிசனம், அவருடைய தெய்வீக முகத்தை பார்த்த பிறகு காக்காஜி வைத்தியாவுக்கு இருந்த எல்லா பிரச்சனைகளும் முழுமையாக தீர்ந்திருக்கும். சாய்ராம். திரு காக்காஜி வைத்தியா பூச்சாரி பார்த்தீங்கன்னா ஷிரடியில் 12 நாட்கள் தங்கியிருப்பார். இந்த 12 நாட்களே அவருடைய மனசார்ந்த நோய் எல்லாமே நீங்கிடும். அப்போ அவர் மனசுக்குள்ள ஒரு எண்ணத்தை உருவாக்குவார். என்ன ஒரு தெய்வீக ஒரு தரிசனம், பாபா என்கிட்ட பேசலை, என்னை பெருசாக ஆசீர்வாதம் பண்ணலை, ஆனால் பாபாவுடைய அந்த முக தரிசனத்தாலேயே என்னுடைய எல்லா கவலைகளும் மனசார்ந்த பிரச்சனையும் போயிடுச்சு, நான் மன சந்தோஷத்தோட ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கேன்னு சொல்லிட்டு திரு காக்காஜி வைத்தியா வந்து முடிவு பண்ணுவார். சந்தோஷத்தோட அவர் ஷிரடியிலிருந்து புறப்படுவார். கிட்டத்தட்ட 12 நாள் ஷிரடியில் தங்கிட்டு நேராக அவர் மீண்டும் வணிக்கு வருவார். வணிக்கு வந்து சப்தரிங்கி தேவியை வந்து தரிசனம் பண்ணி கோடான கோடி
நன்றிகள் தெரிவிப்பார். அப்படிப்பட்ட புனிதமான ஆலயத்தை தான் நீங்கள் இன்றைக்கி தரிசனம் பண்ணுறீங்க சாய்ராம். நம்ம சப்தரிங்கி தேவியை பார்க்குறது வந்து கோடான கோடி புண்ணியம். அந்த தாயை பார்க்கும் பொழுது அந்த குங்குமம், மஞ்சள், அவங்களுடைய தாலி சரடு, அவங்களுடைய தெய்வீகமான அவங்க பாதார விந்தத்தெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு மனசு அவ்வளோ சந்தோஷம் கிடைக்கிது. ஏன்னா இந்த தாயே இந்த கோயிலில் பணிபுரியும் பூஜாரியுடைய பிரச்சனையை ஷிரடிக்கு அனுப்பிச்சு அங்கே சமர்த்த சாயப்பாரு, உன்னுடைய ப்ராப்ளமே சாய் மூலம் தான் தீரும்னு சொல்லிட்டு நம்ம தாய் தேவி சப்தரிங்கி தேவி சொல்லியிருக்காங்க. இதோடைய அமைப்பு எல்லாமே நம்ம பாபாவுடைய புனிதமான ஸ்ரீ சாய் சச்சரிதத்தில் அத்தியாயம் 30 தெளிவாக திரு ஏமத் பந்த் வந்து சொல்லியிருப்பார். சேரம் ஷிரடிக்கு போகிற ஒவ்வொரு சாய் பக்தர்களுமே ஒரு முறையாவது நாசிக்கிலிருந்து 77வது கிலோமீட்டர்லையும் அதே போல் ஷிரடியிலிருந்து 127வது கிலோமீட்டரில் அமைஞ்சுள்ள சப்தரிங்கி தேவி மாதா கோயிலுக்கு போங்க. இந்த தாய் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அற்புதமான ஒரு தாயாக இருக்காங்க. அந்த தாய் பார்த்திங்கன்னா மஞ்சள், குங்குமம், அவங்களுடைய தாலிச்சரடு, அவங்களுடைய தெய்வீக முகத்தையும் அவங்களுடைய பாதார விந்தத்தை பார்க்கும் பொழுது பக்தி வந்து இன்னும் அதிகரிக்கும். நம்ம மனசில் இருக்க எல்லா கவலைகளும் இந்த தாய் சப்தரிங்கி தேவி மாதா வந்து தீர்த்து வைப்பாங்க. ஒரு முறையாவது நீங்கள் தயவு செஞ்சு ஷிரடிக்கு போனீங்கன்னா நீங்கள் வணிக்கு போங்க. வணிக்கு போய் அங்கே சப்தரிங்கி தேவியை வந்து தரிசனம் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட எல்லா கவலை நிலைகளும் கஷ்டங்களும் எல்லாமே நீங்கும் செய்யலாம். இப்போ தேவியோடைய அந்த அற்புதமான தோற்றத்தை பார்க்குறீங்க. தேவி வந்து எவ்வளோ பிரகாசமாக இருக்காங்க. அவங்களுடைய அந்த தாலி அமைப்பு, அவங்களுடைய குங்குமம், அவங்களுடைய பாதார விந்தம், இது எல்லாமே நெருக்கத்தில் போய் பார்க்கும் பொழுது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப ஆனந்தமாக இருந்தது சாய்ராம். நம்ம எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமானர் ஷிரடி சாய்பாபா ஸ்ரீ சாயை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜ் கி ஜெய். सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय. सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय. सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय. ओम साई श्री साई जय जय साई. ओम साई श्री साई जय जय साई. ओम साई श्री साई जय जय साई. ओम अनंत कोटि ब्रह्मांड नायक राजाजिराज योगिराज परब्रह्म श्री सच्चिदानंद समर्थ सद्गुरु शिरडी साईनाथ महाराज की जय. अल्लाह मालिक.